அனைவருக்கும் வணக்கம். போன காணொலியில் நம்ம குற்றியலுகர சொற்களை பற்றி பார்த்தோம். இந்த காணொலியில் குற்றிய லிகர சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம் அப்படிங்கிற சொல் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அதாவது ஈங்கிற உயிரெழுத்தானது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி அரை மாத்திரையாக ஒலிப்பதை தான் நம்ம குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குற்றிய லிகரம் தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். 2 இடங்களில் மட்டும் இந்தமாரி குற்றிய லிகரம் குறுகி வரும். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 6 குற்றியலுகர சொற்கள் சொன்னோமா, அதாவது நெடிர்த்தொடர், ஆயுதத்தொடர், வன்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இயற்தொடர், இடைத்தொடர், இந்த 6 குற்றியலுகர சொற்களுக்கு முன்னாடி யகரத்தை முதன்மையாக உடைய சொற்கள் வரும்போது அது 2 புணரும்போது இடையில வருகின்ற அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகிய அரை மாத்திரையாக ஒலிக்கும். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொக்குங்கிறதுல பார்த்தீங்கன்னா அது ஒரு வன்தொடர் குற்றியலுகர சொல். அதாவது இக்கு ப்ளஸ் ஓ. அப்போ கொக்குங்களை பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஊங்கிறது என்னது கு. அதுக்கு முன்னாடி கூக்கு முன்னாடி என்ன இருக்குது இக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகர சொல். அதோட என்ன சொல் புணருது ப்ளஸ் யாது. யகரத்தை முதன்மையாக உடைய சொல் புணரும்போது அது எப்படி மாறும், அதில் உள்ள இக்கு ப்ளஸ் ஊங்கிறது இக்கு ப்ளஸ் ஈயா மாறி கொக்கியாது அப்படின்னு சொல்லி மாறும். அந்த கொக்கியாதில் வருகின்ற கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனப்படுவது யாது. அப்போ வா இந்த எனப்படுவதில் பாடு இத்து ப்ளஸ் ஊங்கிறது குற்றியலுகரம். அப்போ வாங்கிறது என்னது எரள வழல. அப்போ அது இடைத்தொடர் குற்றியலுகர சொல். அதோட எந்த சொல் சேருது யாது அப்படிங்கிற யகரத்தை முதன்மையாக உடைய சொல் சேருது. எனப்படுவதியாது. அந்த இத்து ப்ளஸ் ஊங்கிறது இத்து ப்ளஸ் தி அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ அந்த தீயில இருக்கின்ற இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரையாக ஒலிக்கும். அப்புறம் சில இடங்களில் பாருங்கள், மியாங்கிற அசைச்சொல்களில் வருகின்ற இகரம் தனக்குரிய குற்றியலிகர சொல் அழகம். அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. அப்போ இதில் வருகின்ற மியா அப்படிங்கிற வருகின்ற இகரத்தில் வருகின்ற மாத்திரை அளவுங்கிறது அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இந்த குற்றியல் அதாவது இந்த கேன்மியா சொல்மியா அதெல்லாம் உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே இருக்குது. நம்ம ஆர்பி அகில அகாடமியில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2-2A இணைய வழி மற்றும் நேரடி சேர்க்கைகளும் பயிற்சிகளும் நடைபெற்று கொண்டிருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.